சென்னை பூந்தமல்லி அருகே கண்டெய்னரில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த கண்டெய்னர் யாருக்கு சொந்தமானது? யார் கடத்தி வந்தார்கள்? முழு விவரங்கள் என்ன? பூந்தமல்லி அருகே 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வழியாக அடிக்கடி குட்கா கடத்தி வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி போலீசார் மற்றும் பூந்தமல்லி மதுவிலக்கு போலீசார் தொடர்ந்து வாகன தணிக்கையிலும் சோதனையிலும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு கண்டெய்னரை மடக்கி சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டை மூட்டையாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அந்த கண்டெய்னரை ஓட்டி வந்த விக்னேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தற்போது அந்த கண்டெய்னரில் 10 டன் குட்கா இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஆந்திரா மாநிலத்திலிருந்து இந்த குட்காவை எடுத்து வந்திருப்பதாகவும் இங்கிருந்து எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பூந்தமல்லி, நசரத்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஒரே இடத்தில் கண்டெய்னரில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கண்டெய்னர் யாருக்கு சொந்தமானது, எந்த இடத்திலிருந்து எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பூந்தமல்லி, நசரத்பேட்டை பகுதிகளில் கனரக வாகனம் மற்றும் கண்டெய்னர்கள் நிறுத்தி வைக்கப்படும் யார்டுகள் அதிக அளவில் இருப்பதாகவும் இங்கு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய கண்டெய்னர்களில் இருந்து கஞ்சா மற்றும் குட்காவை பதுக்கி வைத்து அங்கிருந்து வெளிமாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருது. தொடர்ந்து போலீசார் சாலைகளில் செல்லும் வாகனங்களை தொடர்ந்து சோதனை செய்வது மட்டுமல்லாது கண்டெய்னர் யார்டுகளில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்படும் கண்டெய்னர்களையும் சோதனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் பெரும் கோரிக்கையாக எழுந்துள்ளது. தற்போது பூந்தமல்லி பகுதியில் 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து அதனை எடை போடும் பணியில் ஈடுபட்டு தற்போது அது 10 டன் இருக்குமா அல்லது அதற்கு மேலும் இருக்குமா என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு சுமார் 50 லட்சத்துக்கு மேலும் இருக்கும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து இது குறித்து பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.